வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதாவது ஷார்ட்டாக பெல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே இயங்கிட்டு வர நிறுவனம் தாங்க இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான ஸ்டார்டிங் சேலரியாக பர் மந்த்துக்கு உங்களுக்கு 40,000 உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு கேண்டிடேட்டுக்குமே உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங் ஃபஸ்ட்டு ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினி இன்ஜினியர். இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 55 வேகன்சிஸுங்க. அதை கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ட்ரெயினி இன்ஜினியர் மெக்கானிக்கல், இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 11 வேகன்சிஸுங்க. அடுத்தது ட்ரெயினி இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதுக்கு ஒரு வேகன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அதிகபட்சமாக 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான சேலரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கு தாங்க. உங்களுக்கான ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வருஷம் சேலரியாக 30,000, செகண்ட் வருஷம் சேலரி 35,000, தேர்ட் வருஷம் சேலரி வந்து 40,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது கான்ட்ராக்ட் ஒர்க்கு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அலட்சியமாக நினைக்க தேவையில்ல. இதில் நிறையா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது கூட இல்லாமல் நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு இந்தியாவில் ஒரு டாப் கம்பெனிங்க. இதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கம்பெனி உங்களுக்கு போகும்போது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ், இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வேகன்சிஸுங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், இதுக்கு 4 வேகன்சிஸ். அடுத்தது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது ஒரு வேகன்சிஸ். அடுத்தது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு வேகன்சிஸ், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு ஒரு வேகன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதிகபட்சமாக நீங்கள் 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் 40,000, செகண்ட் வருஷம் 45,000, தேர்ட் வருஷம் 50,000, ஃபோர்த் வருஷம் 55,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தவரை ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரீமுனரேஷன், அதாவது ட்ரெயினி இன்ஜினியர் 1, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து 3 இயர்ஸ் உங்களுக்கான கான்ட்ராக்ட் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் 2 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு மொத்தம் 4 வருஷங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினி இன்ஜினியர் இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரெயினி இன்ஜினியராக 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒன்ஸ் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 2 நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதற்கான சேலரியாக வந்து ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா 45,000, செகண்ட் வருஷம் 50,000, தேர்ட் வருஷம் 55,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 2 செலக்ட் ஆனாலும் உங்களுக்கான அடிஷ்னலாக வந்து இன்னும் 3 இயர்ஸ் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 12,000 வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்கு, அட்டையர் அலவன்சஸ், ஸ்டிச்சிங் சார்ஜஸ் மற்றும் உங்கள் காலனிக்கான சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு 12,000 உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 வருஷம் உங்களுக்கான ஒர்க்கிங் பீரியட் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது போனஸாக 25,000 ஆட் பண்ணுவாங்க. ஸோ 4 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது மொத்தமாக 25,000 சேர்த்து 1,00,000 உங்களுக்கு வந்து கடைசி 4th இயர் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரே அமௌண்ட்டாக கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வருஷம் முடிய வந்து அந்த போனஸ் அமௌண்ட் ஆட் ஆகும். ஆனால் 4th வருஷம் உங்களுக்கு முடியும் போது தான் அந்த 1 lakh வந்து அடிஷ்னலாக நாங்கள் வந்து தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் ட்ரெயினி இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸுக்கு நீங்கள் பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கலை பொறுத்தவரை நீங்கள் பிஇ பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரையும் பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ், இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக்
ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட டிகிரி ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், இதுக்கு பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 எலக்ட்ரிக்கல், இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஓரியன்டான சப்ஜெக்ட்டில் டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்தது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சிவில், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் இன் சிவில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். அவங்க எப்போ கேட்குறாங்களோ நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி 1 இயர் இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க இல்லைங்களா? ஸோ இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1/8/2025 டேட்டின் படி நீங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1/8/2025க்குள்ளே அவங்க கேட்டிருக்க டேட்டு மற்றும் எக்ஸ்பீரியன்ஸு மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான லிங்க்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, எப்படி சார் நான் கூகுள் ஃபார்ம் நான் உள்ளார போயிட்டேன், எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இதுக்குமே வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து ஒன்ஸ் நீங்கள் இந்த பிடிஎஃபை படிச்சிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கே வந்து நான் கண்டிப்பாக வந்து தெரிய வரும். ஸோ எப்படி சார் இது செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரை உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காலைல 9 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ளவர் ஜூனியர் காலேஜ் ஆப்போசிட் சர்வே ஆஃப் இந்தியா P&T காலனி உப்பால் ஹைதராபாத்தில் தான் உங்களுக்கான ரிட்டன் டெஸ்ட்டுக்கான வென்யூ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. வென்யூமே வந்து அவங்க டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 அண்டு ட்ரெயினி இன்ஜினியர் 1 ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரே டைமில் ஒரே டேட்டில் தான் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்களா, அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் போகும்போது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வந்து ஒட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக ட்ரெயினி இன்ஜினியர்னால் 177 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னால் 472 சார்ஜ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் SC STயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாங்களே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஸோ எப்படி நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் சென்டரில். அடுத்தது இப்போ எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெடிக்கலி வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்டு எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.bel/india.in இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.